சரி காவேரிக்கு கால் பண்ணி, "காவேரி நீ நியூஸ்ல அந்த வெண்ணிலா பேசினதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத. நான் அந்த கோவிலுக்கே போக மாட்டேன்." அப்படி சொல்றாங்க. உடனே எனக்கு தெரியுங்க அந்த வெண்ணிலா பேசினது நானும் தான் கேட்டேன். அம்மாவும் பார்த்து அத பத்தி கேட்டாங்க. நான் எதுவும் அத கண்டுக்காம அப்படியே ஸ்டால்க்கு வந்துட்டேன். நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. நீங்க தான் நானு தெளிவா இருக்கீங்களே. அப்புறம் எதுக்கு நான் வருத்தப்படணும்? நான் ஒண்ணும் அத நினைக்கவே இல்ல. வருத்தப்படவும் இல்ல. அவ என்னனாலும் பேசட்டும். அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே விஜய், "நீ இப்படி பேசுறத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு காவேரி." அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர்ல வேற தாத்தாவுக்கும் போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காவேரி, "எனக்கு என் ஹஸ்பண்ட் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு உங்களை நினைச்சு பயப்படணும்? அந்த வெண்ணிலாவை நினைச்சு பயப்படணும்? நீங்க அந்த வெண்ணிலா பிரச்சனையை முடிச்சுட்டு கண்டிப்பா என்ன கூப்பிட வருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது." அப்படி சொல்லிட்டு காவேரி ரொம்ப தெளிவா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு விஜய்க்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்துல தாத்தாவும் போனை வாங்கி பேசுறாங்க. உடனே அம்மா நீ இப்படி பேசுறத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படி சொல்றாங்க. உடனே காவேரி, "தாத்தா நீங்களா?" அப்படி சொல்லி கேக்குறாங்க. "ஆமாமா நான் தான். நீ அதெல்லாம் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கால் பண்ண சொன்னேன் விஜய்க்கு. ஆனா இப்ப நீ தெளிவா விஜய் கிட்ட பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அந்த மீடியால உள்ளவங்க மாத்தி மாத்தி கேள்வி கேட்டு என்னென்னமோ பண்றாங்களே, அதெல்லாம் பார்த்துட்டு நீ வருத்தப்படுவேன்னு நினைச்சேன். ஆனா நல்ல வேளை நீ இவ்வளவு தைரியமா இருக்கும்போது தான் எங்களுக்கும் தைரியமா இருக்குமா." அப்படி சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. உடனே காவேரி, "ஆமா தாத்தா அவங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு விஜய் மேல நம்பிக்கை இருக்கு தாத்தா. விஜய் தான் நான் தான் முக்கியம். நான் தான் வேணும் அப்படின்னு சொல்லி விஜய் தெளிவா என்கிட்டயே சொல்லிட்டாங்க. அதை மீறி எனக்கு எந்த வருத்தமும் இல்ல தாத்தா. நான் வந்து விஜய் கிட்ட ஒரு ஆப்ஷன் வச்சிருந்தேன். நானா வெண்ணிலாவா அப்படின்னு சொல்லி விஜய் முடிவு பண்ணணும்னு நினைச்சேன். விஜய் வந்து நானும் முடிவு பண்ணிட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "உன்னை எப்படிம்மா விட முடியும்? இப்படி தங்கமான பொண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் சந்தோஷப்படுறாங்க. உடனே காவேரியும் சந்தோஷமா இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.